உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு ஹார்முஸ் திறக்கப்படணும் அப்படின்றது. ஒரு பக்கம் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே சூழல்ல அமெரிக்காவை மீறி தாக்குதல் நடத்தியிருப்பதனுடைய பின்னணி. இஸ்ரேலும் சரி அமெரிக்கர்களும் சரி அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இப்போ இதை தொடர்பு படுத்தி வெற்றி கண்டு விட்டார்கள் ஈரானியர்கள். போர்களில் மனிதர்களை ஈடுபடுத்தி போர் செய்வதெல்லாம் அதெல்லாம் பழசு. இந்த நீரிணை பொது சொத்து, அவங்களுடைய சொத்து கிடையாது. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு $435 மில்லியன் இருந்து $500 மில்லியன் இழப்பு. பாகிஸ்தானோடு அமெரிக்கா காட்டக்கூடிய நெருக்கம் நமக்கு என்ன செய்தி? SS நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஈரான் மேல இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. உலக அளவில் அது மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகினுடைய அடுத்த நகர்வு இந்த போர் முழுநேர போராக மீண்டும் மாறப்போகிறது அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. இது பற்றிய தகவல்களையும் புதிய விவரங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக யுஎன்னுடைய முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் கார்கே. வணக்கம் சார். இஸ்ரேல் திடீர்னு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே சூழல்ல அமெரிக்காவை மீறி தாக்குதல் நடத்தியிருப்பதனுடைய பின்னணி என்ன சார்? இல்லை, இஸ்ரேல் நாம் அந்த தொடரை சரியாக புரிஞ்சுக்கணும். சீக்வென்ஸ் முதல்ல தாக்குறது ஈரான், அதற்கு பதிலடியாக தான் இஸ்ரேல் தாக்குச்சு. அந்த தாக்குதலை அவங்க பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு முதல் முறையாக ட்ரம்ப் பேசினார். அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் 2 பேருமே என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தாக்கலைன்னா நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்ட்டு 2 பேரும் சொல்லிட்டாங்க. அந்த அளவில் நிற்குது. அதனால் இந்த போர் மீண்டும் தொடங்கிடுமோ, இந்த தற்காலிக போர் நிறுத்தம் கவிழ்ந்துருமோ அப்படின்னு நினச்ச பல பேர் அச்சப்பட்டாங்க. எண்ணெயினுடைய விலை கூட உலக வர்த்தக சந்தையில் திடீர்னு மேலே போச்சு. திருப்பி அதெல்லாம் கொஞ்சம் நிதானமான ஒரு நிலைக்கு வந்திருக்கு. கொஞ்ச நாளில், இன்னும் சில நாள்களில் ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிற ஒரு ஒப்பந்தத்தை ட்ரம்ப் எட்டி விடுவார் அப்படின்ற நம்பிக்கையை அவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களாக நமக்கு தந்துட்டுருக்கார். 2.5 வாரமாக நமக்கு தந்துட்டுருக்கார். அதனால் அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்போது ஈரான் அவங்களும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் அவங்க ஏன் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க இந்த டயத்தில் சார்? ஏன்னா அவங்களுடைய எண்ணம் என்னென்னா, லெபனானில் நடக்கிற அந்த உள்நாட்டு போர் அல்லது ஹெஸ்புல்லா அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த ஆயுதம் தாங்கிய அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு கடந்த 2-3 வாரங்களாக ஒரு போர் நடந்துட்டுருக்கு. அந்த போரில் இஸ்ரேல் பெரிய முன்னேற்றத்தை அடைந்து வருகிறது. லிட்டனின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறை நோக்கி போகுது. அங்கே ஒரு பெரிய மூலோபாய கோட்டை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ட், அதை அவங்க கைப்பற்றிட்டாங்க. இந்த நகர்வு, இந்த முன்னேற்றம் ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு பின்னடைவை தருகிறது. ஹெஸ்புல்லா இவர்களுடைய பதிலிகள், ப்ராக்சிஸ், ஈரானுடைய கைப்பாவைகள் அவங்க. அதனால் அவங்க அவங்களுடைய துணைக்கு வரணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. தொடக்கத்திலேயே இந்த ஏப்ரல் 8 கையெழுத்தான தற்காலிக போர் நிறுத்தத்தின் போதே லெபனானை அதை இணைக்கணும்ட்டு ஈரான் பார்த்தார்கள். 2 பேரும், இஸ்ரேலும் சரி அமெரிக்கர்களும் சரி, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இப்போ இதை தொடர்பு படுத்தி வெற்றி கண்டு விட்டார்கள் ஈரானியர்கள். ஏன்னா முதல்ல தப்பிக்க முடிஞ்சது அமெரிக்கர்களால். அது தனி, இது தனி. இந்த ஒப்பந்தம் அதை கட்டுப்படுத்தாது. இஸ்ரேலியர்கள் அவங்க பண்றதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது நமக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு தனி ஒப்பந்தம், நீங்க அதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாச்சு தொடக்கத்துல. இப்போ அப்ப வெற்றி கண்ட அமெரிக்கர்கள், அப்ப வெற்றி கண்ட இஸ்ரேலியர்கள் இப்போது தோற்று போனார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அவை தொடர்ந்து நடைபெற வேண்டுமானால், அவை ஒரு முடிவுக்கு வர வேண்டுமானால், ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டுமானால் லெபனானில் போர் நிறுத்தம் என்பது தேவை அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க இப்போ ஈரானியர்கள். அதனால அவர் அங்கே ஃபோன் பண்ணார். 2 தடவை, ஒரு தடவை கடுமையாக பேசினார், கெட்டவார்த்தைலாம் பேசினார். ஆமாம், அவரே சொல்கிறாரு, நீ சுத்த பைத்தியக்காரன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். மற்றதெல்லாம் மற்றதும் சொல்லியிருக்கலாம்.
நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒத்துக்கொண்டது, நீ சுத்த பைத்தியக்காரன் அப்படின்னு நான் நெத்தனியாகுவை சொன்னேன். யோர் எஃப் கிரேசி எஸ் அப்படின்னு சொன்னதா சொல்கிறார். அதனால் அதுக்கப்புறம் 2வது முறை போதுமான அளவு ஈரானை நீங்கள் தாக்கி விட்டீர்கள், அதனால் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு ஒப்பந்தத்தை, ஹோர்மோஸ் நீரிணை திறப்பதற்கான ஒப்பந்தத்தை நான் எட்டி விடுவேன். அதனால் அதுக்கு ஒரு இடையூறு வந்துடக்கூடாது. ஒருவேளை நான் எட்டலைன்னா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் நடந்துக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதாக செய்திகள் வெளியே வருது. அவரே சொல்லியிருக்காரு, முதல் முறை அவங்க திருப்பி தாக்கும் பொழுது, இஸ்ரேலியர்கள் திருப்பி தாக்குனது, அதுக்கு பிறகுதான் நான் பேசுனதா சொல்கிறார். அவர் தான் பேசுனதா சொல்கிறார். அவர்கள் அந்த ஏவுகணைகள் பாதி தொலைவில் இருந்துச்சு, அதனால் நான் என்னால் தடுக்க முடியல, அதற்கு பிறகு தான் பேசினேன் அப்படின்றார். அதில் எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல. இந்த ஒப்பந்தத்தை எட்டுவதில் என்ன கடினம் இருக்குது சார்? ஏன்னா தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இன்னும் சொல்லலாம், ஒருபடி அமெரிக்கா இறங்கி வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இந்த ஒப்பந்தத்தில் என்னெல்லாம் போயிட்டுருக்கு சார்? 2 தரப்புலேயும் ஒரு பெரிய பிடிவாத போக்கு இருக்குது. அதில் ஈரான் தரப்பில் அதிகமான ஒரு பிடிவாத போக்கு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இதில் ஒரு 3-4 சிக்கலான இடங்கள் இருக்குது. முதல்ல ஒரு $24 பில்லியன். ஒரு பில்லியன் என்பது 9500 கோடி ரூபாய். 24 பில்லியன் டாலர் ஈரானுடைய பணம், நிதி உறைந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உறைந்து வங்கிகள், ஆமாம், ஃப்ரோசன். அதை மீண்டும் எடுத்து அவர்களுக்கு திருப்பி தருவது என்பது ஒரு சிக்கல். அதில் பாதி பணத்தை இப்போ தாங்க அப்படின்னு அவர்கள் கேட்பதாக ஒரு தகவல் அவங்களே சொல்கிறாங்க. அது அவங்க ஈரான் தரப்பிலிருந்து அவங்களுடைய ஜெனரல் ஒருத்தர், இராணுவ தளபதி ஒருத்தர் சொல்கிறார். அதற்கு இவர்கள் உடன்படவில்லை. அவங்க வெளியவே சொல்லிட்டாங்க, அமெரிக்கர்கள், உறைந்திருக்கிற எந்த பணமும் ஒரு முழு ஒப்பந்தம் வரும் வரை உங்களுக்கு திருப்பி தரப்பட மாட்டாது. இது ஒரு பிரச்சனை. 2வது, 60 நாளுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டு அந்த 60 நாட்களில் அணுசக்தி, எரிவிசை ஏவுகணையினுடைய அவர்கள் எட்டக்கூடிய தொலைவு, இதை பற்றியெல்லாம் பேசக்கூடியது, அவர்களுடைய பதிலிகளுக்கு அவர்கள் தரக்கூடிய ஆதரவு, இதை கட்டுப்படுத்துவது, இதெல்லாம் தீர்மானம் பண்ணுறதுக்கு ஒரு 60 நாள் பேச்சுவார்த்தை என்பதை அமெரிக்கர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பக்கம் இருந்து 90 நாள் வேணும்னு கேட்குறதா சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய சிக்கலாக எனக்கு தெரியல. 60 நாளுக்கும் 90 நாளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? பெரிய இந்த 24 பில்லியன் ஒன்று. அடுத்ததாக அவரே சொல்கிறார், 2 நாள் முன்னாடி போன ஞாயிற்றுக்கிழமை அவர் NBCக்கு பேசின ஒரு மணி நேரம் பேசினார் விஸ்கான்சனில். அதில் அவர் என்ன சொல்கிறார், ஒரு ஷரத்திற்கு இந்த ஒப்பந்தத்தில் என்னென்னா, நாங்கள் அணுசக்தியை உருவாக்க மாட்டோம், அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. தயாரிக்க மாட்டோம்னா வெளியிலிருந்து வாங்கலாம் இல்லை, வெளியிலிருந்து தருவிக்கலாம் இல்லை, நீங்கள் உருவாக்கலைன்னா, அதனால் நான் அதையும் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதை ஒரு காரணமாக சொல்லுகிறார். அப்போ இதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு NBC செய்தியாளர் கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், இல்லை, தொடக்கத்தில் எதிர்த்தாங்க, பட் அதிகமாக அவர்கள் எதிர்க்கலை அப்படின்றார். இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு ஒப்பந்தம் வந்துடும், எட்டிடுவோம், ஹோர்முஸ் பழையபடி திறந்துடும் அப்படின்லாம் சொல்கிறார். 1 மாதம் ஆகும் அதனுடைய கடற்கண்ணி வெடிகளை அவர்கள் அப்புறப்படுத்துவதற்கு. பழையபடி இயல்பு நிலைக்கு போக்குவரத்து திரும்புவதற்கு பல மாதங்கள் ஆகலாம். அந்த அளவுக்கு திருப்பி பல மாதங்கள் ஆகும். உலக சந்தையில் எண்ணெயினுடைய விலை குறையிறதுக்கும் அதற்கெல்லாம் நாள் பிடிக்கும். ஆனால் அவர்கிட்ட இருக்க துருப்புச்சீட்டு என்னென்னா, அவருடைய அந்த முற்றுகை, அவர் ஏப்ரல் 13 அன்னைக்கு ஹோர்மோஸ் நீரிணையை நீங்கள் மட்டும் மூடணுன்ட்டு இல்லை, அந்த விளையாட்டை நான் கூட விளையாட முடியும், நானே நீங்கள் எங்களுடைய கப்பல்கள் மற்ற கப்பல்களை போகிறதுக்கு தடை பண்ணிங்கன்னா உங்கள் கப்பல்களுக்கே வழி இல்லாமல் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மூடிட்டார். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு $435 மில்லியன் $500 மில்லியன் இழப்பு ஈரானுக்கு. அது அவருடைய கையில் இருக்கக்கூடிய துருப்புச்சீட்டு. அதனால அவர்கள் இறங்கி வர வேண்டும், அவர்கள் மூச்சு முட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த அடிப்படை அப்படின்றதே ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குது, அவங்க ப்ராசஸ்டு நியூக்ளியர் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதனுடைய கண்டிஷன் என்ன? 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது, அதை கொடுப்பாங்களா? அமெரிக்கா ஒரு படி மேலே போய் அதை நேரடியாக கைப்பற்றக்கூடிய இராணுவ நடவடிக்கைக்கெல்லாம் தயாராக இருந்ததாக சொல்கிறாங்க. அதனுடைய நிலை என்ன சார்? இல்லை, அவங்க தர ஒத்துக்கிட்டாங்கன்ட்டு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறதுல நம்ம நிறைய தள்ளிடணும். அதனால் அந்த ஒரு தற்காலிக ஒப்பந்தம் ஏற்பட்டு அந்த ஒப்பந்தத்தில் இந்த சிக்கல்கள் எல்லாம் பேசப்பட்டு அதில் ஒரு முடிவு வந்தால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இறங்கி வருவாங்க ஈரானியர்கள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு இந்த அணு
ஆயுத தலைகள் தரக்கூடிய பாதுகாப்பை காட்டிலும் அவர்களுக்கு அதை கொண்டு அவர்கள் மற்றவர்களை நெருக்குவதை காட்டிலும் ஹோர்முஸ் நீரிணையை கொண்டு அவர்களால் எல்லாரையும் துன்பப்படுத்த முடியும் என்பதை அவர்கள் இப்போது கண்டுபிடித்து விட்டார்கள். போன ஆண்டு அதை கண்டுபிடிக்கல அவங்க. அமெரிக்கா கூட அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கல அதை. ஆமாம், போன ஆண்டு 12 நாள் தொடர் தாக்குதல்களுக்கு அவர்கள் உள்ளானார்கள். அப்போ ஹோர்முஸ் நீரிணை திறந்திருந்துருச்சு. இது இப்போ சமீபத்தில் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு புதிய சக்தி. இந்த சக்தி ஒரு செலவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உலக அளவில் ப்ரெஷர் ட்ரம்ப் மேலே போட்டுக்கிட்டே இருக்கு. உலகத்துக்கே பெரிய அழுத்தம் இல்லை. இப்போ ஆசியாவில் இருக்க எல்லா நாடுகளும் வளைகுடா நாடுகள்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறாங்க. அந்த எண்ணெய் இது வழியாக தான் பெரும்பாலும் போகுது. நமக்கு பெரிய துன்பம், ஜப்பானுக்கு துன்பம், ஐரோப்பியர்களுக்கு துன்பம், மலேசியா, பிலிப்பீன்ஸ், பாகிஸ்தான் எல்லாருக்கும் துன்பம். அமெரிக்காவிலே 50% எண்ணெய் விலை ஏறி இருக்கு. ஆமாம், ஏன்னா உலக சந்தை எண்ணெய் விலையை அமெரிக்கர்கள் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. அது உலகளாவிய ஒரு பொருள், உலக அளவில் எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பொருள். அமெரிக்கா ஒரு ஏற்றுமதி நாடு. எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இறக்குமதி செய்யலை. அவர்கள்ட்ட மிகப்பெரிய அளவில் எண்ணெய் இருப்புகள் இருக்குது. இருந்தாலும் கூட இவ்வளவு நாள் ஒரு $3 வித்தது ஒரு கேலன், 3.80 சில்லற லிட்டர், $3 வித்தது இப்போ ஏறக்குறைய $4, $3, அதனால அது அவர்கள் அந்த நாட்டில் ஒரு 30 கோடி வாகனங்கள் இருக்கின்றன. நான் சொல்றது ஒரு நிதானமான ஒரு எண்ணிக்கை. அதை விட அதிகமாக தான் இருக்கும், குறைவாக இருக்காது. 35 கோடி மக்கள் இருக்கிறார்கள், 30 கோடி வாகனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் ஒரு வாகனம் இருக்கிறது என்று நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளலாம். 10 கோடி கார்கள் இருக்கின்றன, 20 கோடி ட்ரக்குகள் இருக்கின்றன, போக்குவரத்து ட்ரக்குகள். அதனால எண்ணெய் என்பது அவர்களுக்கு ஆக்சிஜன் மாதிரி. அது விலை ஏறிச்சுன்னா எல்லாமே ஏறும். வரக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷன்ல ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு அலை இருக்கு. அதை கட்டுப்படுத்துவதுக்கு தான் அவசரமா ஒரு ஒப்பந்தத்துக்கு முயற்சிக்கிறான்ற பற்றி எனக்கு துளியும் கவலை இல்லைன்ட்டு 10 நாள் முன்னாடி சொல்லிட்டார். என்னை ஆதரிச்ச வேட்பாளர் உட்கட்சி தேர்தலில் வென்று வந்திருக்கிறார் பாருங்கன்ட்டு அதையும் காட்டினார். பட் பீப்புள் மைண்ட் எப்படி இருக்காங்க அமெரிக்காவில்? இந்த போருக்கு தொடக்கத்துல இருந்து பெரிய எதிர்ப்பு இருக்கு, இப்பவும் எதிர்ப்பு இருக்கு, அது இன்னும் கடினமா இருக்கு. அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் திருப்பி இன்னொரு தேர்தலுக்கு ஒன்றும் நிற்க போறதில்லை. ரெண்டாவது, அவருடைய எண்ணம், அவருக்கு 80 வயது ஆக போகிறது. இந்த ஜூலையில் 80 ஆயிடும்னு நினைக்கிறேன். ஒரு 80 வயதில் அவருடைய எண்ணம் என்னவா இருக்கும்? உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? என்னுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உலக வரலாற்றில் இவரை மாதிரி ஒரு அமெரிக்க அதிபர் என்பவர் இல்லை என்று அவரே எண்ணுகிறார். அதை அடிக்கடி சொல்லுகிறார். எனக்கு முன்னாடி இருந்தவங்க இதெல்லாம் பண்ணலை, அவங்களுடைய பிரச்சனைகளை நான் தான் தீர்க்கிறேன், இந்த கியூபாவை அப்படியே விட்டுட்டாங்க, வெனிசுவேலாவை அப்படியே விட்டுட்டாங்க, இந்த ஈரானை அவங்க ஒழுங்கா முதல்லயே சரி பண்ணியிருந்தா நான் இந்த வேலை எனக்கு வந்திருக்காது. இப்படியெல்லாம் அவர் உலகத்தினுடைய சுமையை, அமெரிக்கர்களுடைய சுமையை தன்னுடைய தோள்களில் சுமப்பதாக அவர் நினைக்கிறார், அவர் சொல்லுகிறார் கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல். ஈரானுடைய இந்த பிரச்சனையை அவர் தீர்த்து விட்டால் ஒரேடியாக எப்படி வெனிசுவேலாவை அவர் தீர்த்துட்டாரோ வரலாற்றில் அவர் இடம் பெற்று விடுவார். அதுதான் அவருடைய எண்ணம். அமெரிக்கா பிதாவாக முயற்சிக்கிறார் ட்ரம்ப். அது தெரியல, தேசப்பிதாவாகன்ட்டு. அதாவது 47 அதிபர்கள் இருந்தார்கள். இவர் 47வது அதிபர். இந்த 47 அதிபர்களில் ஒரு 2-3 அல்லது ஒரு 4-5 அதிபர்கள் உலக புகழ் பெற்றவர்கள். உங்களுக்கு ஏப்ரஹாம் லிங்கன் நான் சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தெரியும். ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஜான் எஃப் கென்னடின்னு சொன்னால் தெரியும். அந்த இடத்திற்கும் அதற்கும் மேலாக தன்னை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அங்கே போகணுன்ட்டு ஆசைப்படுறதா நான் நினைக்கிறேன். இப்போ ஹார்முஸ் திறக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல், எங்களுக்கு இந்த போரால் அதிக இழப்பு ஏற்பட்டுருச்சு, அதை ஈடுகட்ட நாங்கள் ஒரு சுங்க கட்டணம் வசூலிக்கணும் அப்படின்னு ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு கப்பல் கடப்பதற்கு குறைந்தது 2 கோடி ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்தது அப்படின்னா நம்முடைய அன்றாட சமையல் கேஸோ பெட்ரோலோ இது எல்லாமே ப்ரைஸ் ஏறுமே சார்? இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. சர்வதேச சட்டத்தில் அதற்கு இடம் இல்லை. இது ஒரு இயற்கையான நீரிணை. இந்த நீரிணை பொது சொத்து, அவங்களுடைய சொத்து கிடையாது, அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்டது கிடையாது. அவங்க பக்கத்தில் இருக்க 2 நாடுகள், ஒமானும் ஈரானும். அதனால் இதை இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், சர்வதேச கடல் கழகம், துணை அமைப்பு ஐநாவுக்கு அது தெளிவாக சொல்லிடுச்சு. நீங்கள் மனிதனால் கட்டமைக்கப்பட்ட கால்வாய்களுக்கு தான் கால்வாய், சுவேஸ் கால்வாய், பனாமா கால்வாய், அது மனிதனால் வெட்டப்பட்டது.
இது இயற்கை தந்தது. இதுக்கு வந்து நான் சொந்தம் கொண்டாடுறேன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு வந்து மலேசியா மலாக்கா ஸ்ட்ரெயிட்ஸ், மலாக்கா நீரிணைக்கு காசு வசூலிக்கும். இது ரொம்ப நியாயமில்லாதது. இது சர்வதேச சட்டத்தில் இதற்கு இடமில்லை. இதற்கு கஸ்டமரி லான்னு சொல்லுவாங்க, அதாவது வழமையான சட்டம். அதுலேயும் வந்து இதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் பராமரிப்பு செலவுன்ட்டு இப்போ புதுசாக ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள், மெயின்டெனன்ஸ். அங்கே போகிறது அது ஒருவேளை வாங்கலாம், ஆனால் அது 2 கோடியெலாம் வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் செய்வது பாகிஸ்தான், இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு உண்மைதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உலகம் அதை உன்னிப்பாக கவனிக்கிறது சார்? இல்லை, இது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, வெட்டு குத்து இனிமேல் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு கணவன் மனைவியை ஒரு 47 ஆண்டுகளாக திருமண பந்தத்தில் இல்லாத ஒரு 2 தம்பதிகளை மீண்டும் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி அவர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுவதற்கும் ஒருத்தரோடு ஒருத்தர் ஒரு உறவு கொள்வதற்கும் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பது வந்து இது வந்து அசாதாரணமான ஒரு முயற்சி, எக்ஸ்ட்ராடினரி. அந்த முயற்சியை அவர்கள் எடுக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு பலமாக இருக்கிறது என்னென்னா, அவர்கள் ஒரு இஸ்லாமிய நாடு, அவர்களுடைய அண்டை நாடு ஈரான், அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு பொது எல்லை இருக்கு. அதனால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு தொடர்ந்து இருந்துட்டு வருது. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அமெரிக்கர்களோட இடையில் அவர்கள் ஒசாமா பின் லாடன் அவர்லாம் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு செதஞ்சு போன அமெரிக்க பாகிஸ்தானிய உறவுகள் இப்போ மீண்டும் செப்பனிடப்பட்டு மீண்டும் ஒரு பழைய இயல்பு நிலைக்கு மெதுவாக வந்துட்டுருக்கு. இந்த இந்திய பாகிஸ்தான் 4 நாள் மோதல்கள் நடந்தபோது கூட அதை வந்து அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அமெரிக்கர்களோட ரொம்ப நெருங்கிறதுக்கு பாகிஸ்தானிகள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது நீங்கள் தந்த கொடை அப்படின்ட்டு ட்ரம்ப்பை இப்போ போன 2-3 நாள் முன்னாடி கூட திருப்பி அவர் சொன்னார், ஷபாஸ் ஷெரீஃப். அதனால் அவர்களுக்கு அவங்களோடவும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்குது. அதனால் அவர்கள் இதில் என்ன இழக்க போகிறாங்க? இதில் தோற்று போயிட்டா 47 ஆண்டுகளாக சேர்ந்தே வாழாத ஒரு தம்பதி, அவங்க இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதுக்கு லாங் டைமில் நமக்கு இந்தியாவுக்கு அது எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்ற போது அந்த இராணுவ தளபதியை ட்ரம்ப் பல முறை தன்னுடைய பேட்டிகளில் வர்ணிச்செல்லாம் பேசுகிறார். அது இந்தியாவுக்கு த்ரெட் இல்லையா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாகிஸ்தானை பற்றி நாம் முதல்ல பாகிஸ்தானை பக்கத்து வீட்டை பற்றி நினச்சி நம்ம கவலைப்படுறதை விட்டுடணும். ஏன்னா நாம் வந்து 5000 சதுர கிலோமீட்டர் வீட்டில் இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரரு 50 சதுர கிலோமீட்டர் வீட்டில் இருக்கார், 50 சதுர மீட்டர் வீட்டில் இருக்கார். இவர் நமக்கு வந்து இணை கிடையாது. இதே தெரு கோடியில் இன்னொருத்தர் இருக்கார், ஒரு 5000 சதுர மீட்டர் வீட்டில் இருக்கார். அவர் பேர் சீனா. அவரை பற்றி தான் நம்ம கவலைப்படணும், இவரை பற்றி கவலைப்படக்கூடாது. இவருடைய பொருளாதாரம் என்ன தெரியுமா? 24 கோடி பேர் இருக்காங்க பாகிஸ்தானில். அவங்க பொருளாதாரம் எவ்வளவு தெரியுமா? 8 கோடி இருக்கிற தமிழ்நாட்டை விட கொஞ்சம் கூட. இதுதான் பாகிஸ்தான். இதோட நம்ம ஒப்பிட்டுக்கணுமா? நாம் அது மாதிரி 10 மடங்கு பெரிய பொருளாதாரம், அது மாதிரி 5 மடங்கு மக்கள் தொகை, 6 மடங்கு மக்கள் தொகை வச்சுருக்கோம். அவங்களோட திருப்பி ஒப்பிட்டுக்கிறதுல என்ன இருக்குது? நம்ம பங்காளி பங்கு பிரித்து பங்காளி பகை தீர்த்து 80 ஆண்டுகள் ஆயிடுச்சு, மேலே ஆயிடுச்சு. இன்னும் திருப்பி அவர்களை நினைச்சிட்டு இருந்தா இல்லை, அது வெறும் பாகிஸ்தான் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ பாகிஸ்தானோடு அமெரிக்கா காட்டக்கூடிய நெருக்கம் நமக்கு என்ன செய்தியை சொல்லும்? இல்லை, நாம கூட தான் அமெரிக்காவோட நெருக்கமாக இருக்கோம். அமெரிக்கர்கள் வந்து நம்மோட மட்டும்தான் நெருக்கமாக இருக்கணும்ன்ட்டு நம்ம எப்படி நினைக்கலாம்? நாமே பாகிஸ்தானோட கூட நெருக்கமாக இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறோம். நமக்கு வந்து அண்டை நாடாக இருக்குது, நமக்கு ஒரு வரலாறு இருக்குது, நமக்கு ஒரு பூகோளம் வந்து அதுக்கு தடையாக இருக்குது. இந்த காரணங்களால் அவர்களோட நம்ம நெருக்கமாக ஆக முடியல. அதுக்கப்புறம் இந்த நாட்டினுடைய அடிப்படை, இந்த நாடு எதன் அடிப்படையில் நிறுவப்பட்டது என்பதிலேயே நமக்கும் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. மதத்தின் அடிப்படையில் உருவாக வேண்டியது நாடு என்று நம்புபவர்கள் அவர்கள். இல்லை, மதத்திற்கும் ஒரு நாட்டை அமைப்பதற்கும் சம்பந்தம் இல்லை என்று எண்ணுபவர்கள் நாம். அதனால் நமக்கும் அவர்களுக்கும் என்னைக்கு ஒரு ஒற்றுமை வரும், எப்போ வரும் தெரியாது. அமெரிக்கர்கள் எல்லாரோடவும் நேசமாக இருக்கத்தான் பார்ப்பாங்க. முன்னை விட அவர்கள் நம்மகிட்ட நிறைய நேசமாக இருக்கிறார்கள். இந்த அரசோடு நிறையா, நம்ம பிரதமருக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மேலும் கீழும் இருக்குது. அது ஒன்றும் பெரிய, ஏன்னா நம்ம பிரதமர் வந்து அவரை அவங்க புகழ்றது அளவுக்கெல்லாம் அவர் எதுவும் சொல்கிறதே இல்லையே. அவங்க வந்து ஒரு கோவிலில் வந்து போற்றி சொல்கிற மாதிரி இல்லை. ட்ரம்ப்பை பற்றி அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அவரை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அவரை அதை தான் விரும்புகிறார். நம்ம இன்னும் அதை அக்ரி கூட பண்ணல.
ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த அந்த போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா தான் காரணம்ன்றதை நம்ம இன்னும் ஏற்றுக்கல. ஆமா. நம்முடைய முயற்சியில் அதை பாகிஸ்தான் கேட்டதாலும் நம்ம அந்த ஒப்பந்தத்துக்கு போனதாக தான் சொல்லுவோம். இதெல்லாம் தாண்டி சார், உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு ஹார்முஸ் திறக்கப்படணும் அப்படின்றது. இன்னொருபடி மேலே போய் நம்ம அன்றாடம் தெருவோர சாலையோர வியாபாரிகள் கடைகள் எல்லாம் விலையேற்றம் தொடங்கிவிட்டது. டீ விலை 12 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் போயிடுச்சு. ஒரு இட்லியே இன்னைக்கு 20 ரூபா வரக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஹார்முஸ் திறக்கப்பட்டால் எவ்வளோ நாளில் இயல்பு நிலை திரும்பும்? இயல்பு நிலை திரும்பினா காமன் மேன் இந்த விலைவாசி உயர்வுலாம் குறையும். ஓரளவுக்கு குறையும். பழைய இடத்துக்கு திருப்பி போகுமான்னு தெரியல. இந்த விலைவாசி மட்டும் எப்போவுமே மேலே போனால் அது கீழே வர்றது கொஞ்சம் சிரமம். சில மாதங்களில் இயல்பு நிலை திரும்பலாம். ஒரு 4-5 மாதங்களில் மீண்டும் இயல்பு நிலை வரலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இந்த 2 நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டிய கட்டாயத்தில், அவர்களுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் மிக மோசமான தேர்வுகள், அதில் இருக்கிறதுலையே மிக குறைவான மோசமான தேர்வுகளை 2 பக்கமும் எடுத்துக்கணும். அந்த ஒரு நிலையில் தான் அவங்க இருக்காங்க. இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சக்தியோ ஆற்றலோ இருப்பதாக நான் எண்ணவில்லை. அவங்களுடைய பாதி ஆயுத இருப்பு குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி இவர்களுக்கு, ஈரானுக்கும் அவர்களுடைய ஆயுதங்களில் எரிவிசை ஏவுகணைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25% தான் அவங்களுக்கு மிஞ்சி இருக்கும். 21-22 ஒரு கணக்கு சொல்கிறாரு ட்ரம்ப். நீங்கள் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவங்ககிட்ட நினச்சிக்கலாம். அவர்களுடைய தொழிற்சாலைகள், அவர்களுடைய கட்டமைப்பு, ஆமாம், ஆயுத சேமிப்பு கிடங்குகள் அதெல்லாம் பெரும்பாலும் தகர்க்கப்பட்டு விட்டன. 38 நாளில் இதை பெரும் செலவு செய்து, பெரும் பொருள் செலவு செய்து 13 உயிர்களை இழந்து இந்த போரை நடத்தியிருக்கிறார் அவர். அதனால் அதை அவர்கள் நாட்டை திருப்பி கட்டமைக்கிறதுக்கே, மீண்டும் புனருத்தாரணம் பண்ணுறதுக்கே 10 ஆண்டுகள் ஆகிடும் குறைஞ்சபட்சம். ஆமாம். அதனால் அவர்களும் இறங்கி வரணும். அங்கே நீங்கள் கேட்டீங்க என்னென்ன காரணத்தினால இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவு வரலை அப்படின்னு. இன்னொரு காரணம் அவர்களுடைய தலைமை சிதறுண்டு இருக்குது, ஃப்ராக்மெண்டடாக இருக்குது. ஒரு தலை கிடையாது, பல தலைகள் இருக்கிறார்கள், பல அதிகார மையங்கள் இருக்கிறார்கள். கமெனி இருந்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. ஆமாம், அவர் உண்மையிலேயே உச்ச தலைவராக இருந்தார். இவர் உச்ச தலைவராக இருக்கிறார், பேரளவில் இருக்கிறார். ஆனால் இன்னும் அந்த இடத்துக்கு அவர் போகலை. பட் ட்ரம்ப் சொல்கிறார் அவர் இந்த பேச்சுவார்த்தைகளில் அதிகமாக ஈடுபட தொடங்கி விட்டார், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் அவரோட பேசியிருக்கீங்களாண்டா? இல்லை. அவர் அங்கே ஈரானில் தான் இருக்காரானா அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்கிறார். அவரோட நீங்கள் பேசுவீங்களா? அவர் என்னை பார்க்கணும்னு சொன்னால் நான் பார்ப்பேன், அதை ஒரு பெருமையாக கருதுவேன் அப்படின்லாம் சொல்கிறார் ட்ரம்ப். அவர் பெருந்தன்மையாக இருக்கணும்லாம் சொல்கிறார். அவர் அப்பாவை இழந்திருந்தாலும் அவர் பெருந்தன்மையாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார். இல்லை, அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, உங்களை ஈரான் இந்த 47 ஆண்டுகளாக உலகத்தோட பெருசாக ஒட்டி வாழலை. அதனால் அதுக்கு ஒரு விலை அது தருது. அந்த இடத்துக்கு நீங்கள் அந்த நாட்டினுடைய தலைவராக வரும்பொழுது உங்களை எல்லாரும் பெரிய நண்பர்களாக பார்க்க போவதில்லை சார். இறுதியாக இப்போது ஒரு தற்காலிகமான ஒரு போர் நிறுத்தம் இருக்குது. அது திரும்ப அகெயின் ஹவுத்திகளோ ஹெஸ்புல்லாக்களோ தாக்குதல் நடத்தி திரும்ப இஸ்ரேல் ரியாக்ட் பண்ணி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஏப்ரல் 12 இந்த இடைக்கால ஒப்பந்தம், தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துச்சு. அதுக்கு முதன்முறையாக ஒரு சோதனை இப்போ தான் வந்திருக்கு. இவ்வளவு நாள் அந்த ஒப்பந்தத்திற்கு எந்த விதமான ஊரும் வரலைன்றதே நாம் கொஞ்சம் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விடுறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 நாடுகளும், எந்த நாடும் நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் யுக்ரைனோட சண்டை போடுற ரஷ்யாவினுடைய நிலைமையை பாருங்கள், தவிக்குது. அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு நாளைக்கு அவர்கள் உயிரிழக்கக்கூடிய வீரர்கள், அவர்கள் இழக்கக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கை 1000 என்று சொல்லுகிறார்கள். யார்? இராணுவ நிபுணர்கள். இவர்கள் எந்த பக்கமும் சாராத சுதந்திரமான கருத்தமைப்புகள், திங்க் டேங்க்ஸ், அவங்க சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 1000 வீரர்களை ரஷ்யா இழக்குதுன்ட்டு. அந்த பக்கம் ஒரு 300-400 பேர் இழப்பாங்க. அவங்க 52 மாதங்களாக அந்த போர் நடக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு பழைய வல்லரசு இன்னைக்கு திணறுது. அதனால் இது முன்ன மாதிரிலாம் போர் நடத்த முடியாது. மனிதர்களே போர்களில் மனிதர்களை ஈடுபடுத்தி போர் செய்வதெல்லாம் அதெல்லாம் பழசு. இன்னைக்கு ட்ரோன் தரைப்படை மூலமா போறதெல்லாம் முடிஞ்சு. அதெல்லாம் ஆமாம், அவர்கள் அதை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இடத்த பிடிக்கணும்.
இப்போ அமெரிக்காவுக்கு ஈரானோட நடத்துகிற போரில் இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை, ஒரு அவா இல்லை, ஒரு தேவை இல்லை. ஆட்சி மாற்றம் மட்டும்தான் தேவை. ஆட்சி மாற்றம் அவர்களுக்கு ஆட்சி மாற்றம் கூட இல்லை. நீங்கள் வெனிசுவேலா மாதிரி அடுத்த ஆள் வந்து நாங்கள் சொல்கிறது கேட்பீங்க அப்படின்னா நாங்கள் எதையும் மாற்ற தயாராக இல்லை. அதனால் அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய நிலைமை வேற. அவங்க ஒரு தரைப்படை அங்கே அனுப்பி தான் அதை பிடிக்கணும் அந்த இடத்த. ஏன்னா அவர்கள் அந்த இடத்த போய் பிடிச்சு அந்த இடத்துல தங்களை இருத்திக்கணும் இல்லையா? அதனால் போர் செய்யக்கூடிய, தொடர்ந்து இதை போரை பண்ணக்கூடிய இடத்துல யாரும் இல்லைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். இது நல்லபடியாக முடியணும்ன்ட்டு உங்களை மாதிரியே நானும் வேண்டிக்கிறேன். இறுதியா சார், இந்தியா ஒரு கடினமான காலகட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறது அப்படின்னு பிரதமர் அடிக்கடி இந்த விவகாரம் பற்றி பேசுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதை சொல்கிறார், நம்ம ஒரு கடினமான காலகட்டத்துக்கு போகிறோம். அது என்ன சார்? இல்லை, எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு தோணுது. பிரதமர் வந்து நம்மளை வைத்த இருக்கு கட்டிக்க சொன்னார் இந்த சிக்கல்னால. அதாவது நாம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வேணும். நம்முடைய சட்டங்கள் அதாவது 90களில் நம்முடைய பொருளாதாரத்தை திறந்த பிறகு அதற்கு பிறகு மிகப்பெரிய சீர்திருத்தங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு நம்ம பண்ணலை. அதற்கு பின்னாடி வந்த அரசுகளும் பண்ணலை. இந்த அரசும் 12 வருஷமாக இருக்கே தவிர பெரிய அளவில் இன்னும் நம்முடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு, அதாவது நீங்கள் வந்து ஒரு குழந்தையை கொண்டு போய் முதல்ல ப்ரைமரி ஸ்கூல் கொண்டு போய் சேர்ப்பீங்க. ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து இங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க. அடுத்து மிடில் ஸ்கூல்லேருந்து இங்கே கொண்டு போவீங்க ஹை ஸ்கூல். நாம் ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து மிடில் ஸ்கூலுக்கு போகலை இன்னும். நாம் என்னைக்கு வியட்நாம் ஆகிறது? வியட்நாம் வந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கார் தொழிற்சாலையை, ஒரு மின்சார கார் தொழிற்சாலையை தொடங்குறாங்க. நாம் அவங்கள விட எந்த வகையில் தொழில்நுட்பத்தில் நாம் பின்தங்கி இருக்கோம். அதனால் நாம் போக அதைத்தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்படி சொல்லலைன்னா அதுதான் என்னுடைய ஆவல். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாம் நிறைய உழைக்க வேண்டியிருக்கு. நன்றி சார். நிறைய கேள்விகளை, மக்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம், இந்த போர் நீடிக்குமா, இன்னும் காமன் மேனுக்கு இதனால் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு நிறைய விஷயங்களை, நிறைய தகவல்களை எங்களுக்கு விளக்குனீங்க. இணைந்ததற்கு நன்றி சார்.